நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் அறிவித்திருந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வரும் 24ஆம் தேதி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக போராட்டம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என்று ஏற்கனவே தொடர்ச்சியாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தெரிவித்து வந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி வரும் திங்கட்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தேதி அறிவிக்காமல் ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையிலும் அதேபோல தமிழகத்திற்கு நீட் தேவையில்லை என்று தொடர்ச்சியாக திமுக வலியுறுத்தி வந்த நிலையிலும் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இதனால் தான் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்குரிய திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்றிருந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒத்திவைக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தற்பொழுது திமுக மாணவரணியின் தலைவர் பொதுச் செயலாளர் தற்பொழுது எழிலரசன் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.